பார்த்திபன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய பேட்டி குடுத்துட்டுருக்காரு. பாக்யராஜ் சாருடைய மறைவு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் சாருக்கு பெரிய தாக்கத்தை இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, பார்த்திபன் சார் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அடையாளம் இருக்கு, இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில இருக்காரு அப்டின்னா, அதுக்கு எல்லாமே காரணம் வந்து பாக்யராஜ் சார் தான். நான் அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்ல வந்து படுக்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல வந்து ஒரு விஷயத்த நீ பண்றதுனால தான் உனக்கு வந்து பிள்ளை குட்டி யாரும் கூட இல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் இல்லாம நீ அனாதையா இருக்க பாரு, உனக்கு ஒரு நாளைக்கு சாவு வரும் பாரு, அன்னைக்கு சாவு வரும்போது யாருமே உனக்கு வர மாட்டாங்க, ஒரு கூட்டம் கூட உனக்கு வராது, நீ அனாதையா சாவு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த நபர் இறுதி சடங்குல பங்கேற்றாரா சார்? சொல்லக்கூடிய நபர் நிச்சயமா அந்த நபர் இறுதி சடங்குல பங்கேற்றதாகவும் அந்த நபரையும் வந்து பார்த்திபன் வந்து அந்த வேகத்துல பாக்யராஜ் சார் அவர் மரணத்துல இப்ப செஞ்ச கண்டானம் தான். பாக்யராஜ் சாரே இதை பண்றாரு, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவருக்கு எப்படி சார் வந்திருக்கும்? ஒரு இயல்பாவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கலைஞன், நல்ல கலைஞனை தாண்டி நல்ல மனிதன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி மேல ஒரு அக்கறை இருக்கும். தன் காலத்துக்கு அப்புறம் தன் கண் தானங்கிறது வந்து அது ரொம்ப சிறந்த தானம். கண் தானம், ரத்த தானம், இதெல்லாம் எப்படின்னா தானத்திலேயே சிறந்த தானமா பாக்குறாங்க. பார்வையற்ற 2 பேருக்கு இந்த கண்களை வந்து பொருத்துவாங்க. அதாவது வந்து 2 கண்களையும் எடுத்து ஒரு நபருக்கு பொருத்த மாட்டாங்க, 2 நபருக்கு ஒன்னா பொருத்துவாங்க. அப்படின்னும் போது 2 பேர் பார்வையற்றவர்கள் உலகத்தை பார்க்க முடியாம இருந்தவங்களுக்கு இன்னைக்கு பாக்யராஜ் சார் கொடுத்த கண்கள் மூலமா அவங்க பார்க்கறாங்க அந்த உலகத்தை. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த பாக்யராஜ் சார் அவர்களை பற்றி, அவர் மறைந்தும் அவரை பற்றியான தகவல்கள் தினம் தினம் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் சார். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் பாக்யராஜ் சார் அவர் மறைவில் கலந்துக்கிட்டது, அங்கே நடைபெற்றது, அதெல்லாம் பற்றி ஒரு தனியார் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் அவர் பேசுனதுலேயே ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தது, அன்னைக்கு அவருக்கு நைட்டுக்கு வந்த ஒரு மெசேஜ், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்த மெசேஜ்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாரு. அது கேட்கும் போது கல் நெஞ்சம் கூட கரையிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா பார்த்திபன் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நீ எப்படி செத்து போவ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மெசேஜ் ஆனது சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்த்திபன் அவர்கள் வெளிப்படைத்தன்மையாக பேர் சொல்லாமல் அவர் ஒரு மனிதர்னு மரியாதையாக பேசி சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை கேட்டவுடனே இதை எப்படி சார் பார்க்கறது, எப்படி இருந்துச்சு? உண்மையிலுமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்திபன் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேட்டி கொடுத்துட்ருக்காரு. பாக்யராஜ் சாருடைய மறைவு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் சாருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய உதவியாளர்கள் இருந்தால் கூட ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க, அட்டாச் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கம் வந்துடும் சில பேருக்கு. அந்த மாதிரி ஒரு நெருக்கமாக வந்து பாக்யராஜ் சாரோட பணியாற்றியவர் தான் வந்து பார்த்திபன் சார். இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபன் சார் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அடையாளம் இருக்குது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு எல்லாமே காரணம் வந்து பாக்யராஜ் சார் தான். பாக்யராஜ் சார் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இறந்து 4 நாள் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய பேர் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பல விதமான தகவல்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அது காரணம் என்னென்னா, ஒரு நல்ல மனிதராக வந்து பாக்யராஜ் சார் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டைரக்டராக பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கமாண்ட் பண்ண மாட்டார். ஒரு ஒரு அவருடைய செட்டுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைலண்ட்டாக இருக்கும். அவர் வந்து யாராக இருந்தாலும் வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவார், யாரையும் வந்து வாடா போடான்னு சொல்ல மாட்டார். ஸோ ஒரு 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 இயல்பாகவே ரொம்ப சாந்தமான ஒரு குணம் படைத்தவர் தான் பாக்யராஜ் சார். நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஞானப்பழம்னு ஒரு படம், அது வந்து ஆர்பி விஸ்வம் அறுவடை நாள் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படம் பாக்யராஜ் நடித்தார், ஒரு சொந்த தயாரிப்பு. அதனுடைய டிஸ்கஷனுக்கு நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் பாக்யராஜ் சாரோட நான் ட்ராவல் பண்ணேன். அது ஒரு நல்ல இனிய தருணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் பாக்யராஜ் சாருடைய அந்த சீன் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் இருக்கிற 10 பேர் சொல்கிற சீன்ஸ் ஒவ்வொன்றையும் வெயிட் பண்ணி நிதானமாக கேட்பார். என்னடா சீனு அப்படின்னு யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார். அதில் குறை இருந்தால் குறையும் சொல்லி காமிச்சு இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படிங்கிறது சொல்லுவார். அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கலைன்னா அதை கூட நாகரிகமாக தான் வந்து பாக்யராஜ் சார் சொல்லுவார். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உதவியாளர்களோடு சேர்ந்து ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவார். ஸோ ஒரு யதார்த்தமாக ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர் தான் பாக்யராஜ் சார். அவர் கூட வந்து பார்த்திபன் சாரோட ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படின்னா சினிமா அப்படின்னும் போது அது வந்து நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிற விஷயம் கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் ஒருத்தர்கிட்ட போய் தொழில் கற்றுக்கும் போது எந்த டேரக்டருமே எப்படின்னா, நான் இந்த ஷாட் இங்கே வைக்கிறேன், ஏன் இப்படி வைக்கிறேன், எதனால் இங்கே வைக்கிறேன், ஏன் இந்த லென்ஸ் போடுறேன், எதனால் இந்த க்ளோஸ் வைக்கிறேன், இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. பார்த்து நம்ம கற்றுக்கணும். இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் அந்த திறன் இருக்கணும். அதாவது வந்து இந்த கலை திறன் இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் வந்து கற்றுக்க முடியும். அப்படி சினிமாவில் குரு அப்படின்னும் போது பல பேர் வந்து மானசீகமாக அந்த குருவை நேசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்திபனை வந்து பார்க்க முடியுது. அவருடைய இறப்பு அது வந்து நீங்கள் பார்த்தது, பார்த்திபன் சார் வந்து முழுக்க கூட இருந்தார். அது A to Zன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது
அங்கே பாக்யராஜ் சார் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மறைஞ்சிட்டாரு. அந்த செய்தி சொல்லப்பட்டோன்னே இங்கே வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்கணும், மற்ற வேலைகள்லாம் சாமினா போடுறதுலேருந்து எல்லாம் ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த குடும்ப உறுப்பினர்னு எடுத்துட்டிங்கன்னா 3 பேர் தான். பூர்ணிமா அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தனு அந்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவங்க இதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ பார்த்திபன் சார் வந்து எல்லாம் பண்ணார், எல்லாமா வந்து கூட நின்று பண்ணார், கூட்டத்தை வளர்க்கினாரு. முழுக்க முழுக்க அவருக்கு அந்த எனர்ஜியும் இருந்துச்சு. தூங்காமல் வைக்காமல் பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு கூடவே நின்னார். முழு நாள் தூங்காமல் இருந்து அதுக்கப்புறம் அவருடைய கடைசி அந்த இறுதி சடங்கு நடக்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு தான் வீட்டுக்கு போய் தூங்கியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரை மனசு புண்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் வந்து அவர் யார் அப்படிங்கிறது அவர் பேர் சொல்லலை. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாருடைய உதவியாளர் தான். அவருக்கும் பாக்யராஜ் சார் வந்து நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது அவர் யாரா இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. சினிமாலே இருக்கும், அவர் யாரா இருக்கும்னு நம்மளால யூகிக்க முடியுது. அவர் யாருங்கிறது நம்மளால நிச்சயமா வந்து அவர் யாருங்கிறத வந்து அடையாளம் கண்டுக்க முடியுது. ஆனால் அந்த பேரை கூட அவர் வந்து குறிப்பிடல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அது ரொம்ப ரொம்ப வலி நிறைந்த வார்த்தைகளாக நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவர் நிறைய பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அதில் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார், அதாவது வந்து நான் அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து படுக்கலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் வந்து ஒருத்தர் அதான் அந்த உதவியாளர், அவர் பாக்யராஜ் சார் உதவியாளர், நடிக்கவும் செஞ்சார். அவர் வந்து இப்படி போட்டிருந்தார், அதாவது வந்து நீ வந்து பாக்யராஜ் சார் நீ என்னமோ பெத்த மாதிரியும், நீயே வளர்த்த மாதிரியும், நீயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ண மாதிரியும், நீ என்னமோ பாக்யராஜ் சாருக்கு எல்லா மாதிரியும் அப்படி உன்னை நீ வந்து காட்டிக்கிற எல்லா மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மற்றவங்களுக்கும் அதோடைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம்ல. எல்லாரையும் தள்ளுற, எல்லார்ட்டையும் வந்து நம்ம இது பண்ணுற, கடுமையாக பேசிகிட்டு இருந்த அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நீ வந்து இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணுறதுனால தான் உனக்கு வந்து பிள்ளை குட்டி யாரும் கூட இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் இல்லாமல் நீ அனாதையாக இருக்க பாரு. உனக்கு ஒரு நாளைக்கு சாவு வரும் பாரு. அன்னைக்கு சாவு வரும்போது யாருமே உனக்கு வரமாட்டாங்க, ஒரு கூட்டம் கூட உனக்கு வராது, நீ அனாதைய சாவு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மெசேஜை எப்படி அந்த மனிதர் அனுப்பிச்சார் அப்படின்னே தெரில. இது ஒரு ஒரு மனுஷன் அப்படி அனுப்ப மாட்டான். ஏன்னா பார்த்திபன் சார் நல்லது தான் பண்ணார், கெட்டது எதுவுமே பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்ப உறுப்பினர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து எல்லாம் செஞ்சாரு. அந்த குருவுக்கு காட்டின நன்றியா அவர் வந்து அதை செஞ்சாரு. அப்படி இருக்கும்போது அதை கூட விமர்சனம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து தரந்தாழ்த்து போயிட்டாங்களா மனிதர்கள் அப்படின்னா, அந்த 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 உதவியாளர் எழுதின அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது பார்த்திபன் சொல்லும் போதே அவர் வலிக்குது பார்த்திபனுக்கு. ஆனாலும் பாருங்களேன், ரொம்ப நாகரிகமா அவர் யாருன்னு சொல்ல முடியும், சொல்லிடலாம், ஆனால் சொல்லலை. அது கவனமா வந்து அந்த வார்த்தைகளை கையாண்டு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அந்த நபர் இறுதி சடங்குல பங்கேற்றாரா சார்? சொல்லக்கூடிய நபர் நிச்சயமா அந்த நபர் இறுதி சடங்குல பங்கேற்றதாகவும், அந்த நபரையும் வந்து பார்த்திபன் வந்து அந்த வேகத்துல, அதாவது வந்து எப்படின்னா கூட்டம், நீங்க தான் பாத்தீங்களா ராதிகா அழுதது, கூட்டம் வந்தது, அதுல பிரஸ்காரவங்க தான் இருந்தாங்களான்னா பிரஸ்காரவங்க மட்டும் கிடையாது, பப்ளிக் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. அது ஒரு சின்ன இடமா இருந்தது. அவருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இடப்பற்றாக்குறை இருந்தது, வர்றது போறது தள்ளு முள்ளு. அதாவது இரவு நேரத்துல கூட பாத்தீங்கன்னா கூட்டம் வந்திருக்கு, மழை பெஞ்சிருக்கு, ஒரு இரவு நேரத்துல பயங்கரமா 2 மணி நேரம் கரண்ட் கட் ஆயிருக்கு, 3 மணி நேரம். எல்லா காலகட்டத்திலையும் கூட்டம் வந்து குறையவே இல்லை. பாக்யராஜ் சார் வந்து எடுத்துட்டு இறுதி ஊர்வலம் பண்ணி அந்த இறுதி மரியாதை பண்ண இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா மக்கள் வந்து பாக்யராஜ் சாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால கூட்டமாக வந்தாங்க. ஒரு நல்ல மனிதர், ஒரு சினிமா துறையில் ஒரு சாதனையாளர் இறந்து போயிட்டாரு, அதுவும் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு போது பார்க்க வந்தாங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு அங்கே பெருசாக ஆள் இல்லை. அந்த ஒரு தலைமைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு குடும்பம் அவங்க சோகத்தில் இருக்காங்கன்னும் போது பார்த்திபன் சார் வந்து அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. அதாவது பிள்ளை தாங்க பார்த்திபன் சார் வந்து பாக்யராஜோட பிள்ளை தான். பாக்யராஜ் சார் வந்து அப்படிதான் வந்து பார்த்திபன் சாரை பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்யோன்யமா இருந்திருக்காங்க. சில பேருக்கு சில பேர் மேல ஒரு பிரியம் வந்து தனி பிரியம் வரும். அது எதனால வரும், ஏன் வரும்னு சொல்ல முடியாது. எத்தனையோ அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க, ஆனால் பார்த்திபன் சாரை மட்டும்தான் நம்ம அங்கே பார்க்க முடிந்தது. எடுத்து செஞ்சார். அதாவது பல பேர் வந்துட்டு போனாங்க உதவியாளர்கள், ஆனால் எடுத்து செஞ்சார், எல்லா காரியத்தையும் எடுத்து செஞ்சார். அதை வந்து குறை சொல்லி பேசியிருக்காரு அந்த உதவியாளர் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்றாங்கன்னா, அந்த உதவியாளரும் அங்கே அந்த கூட்டத்தில் வந்ததாகவும், இவர் தள்ளும் போது பார்த்தீங்கன்னா அந்த உதவியாளரையும் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டதாகவும், அதனால வந்து கோவப்பட்டு நான்லாம் என்ன அசிஸ்டன்ட் இல்லையா, நான்லாம் அசிஸ்டன்ட் இல்லையா, நான்லாம் அவருக்கு வேலை பார்க்கலையா, பாண்டியராஜன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் உதவியாளர்கள் இல்லையா, நீ மட்டும்தான் என்ன உதவியாளர், நீ என்ன தனியாக என்ன உனக்கு என்ன தனியாக ஸ்பெஷலாக என்ன இருக்குது உனக்கு, நீ அப்போனா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அந்த இடத்துல பார்வையில் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து நீ கிரியேட் பண்ற, ஏன் மற்றவங்களாம் நாங்களாம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி ஒரு வார்த்தையை வந்து பதிவிட்டிருக்காரு. அந்த வார்த்தை அது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தையாக இருக்குது. அனாதையா நீ அதனால தான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் இருக்க,
நீ செத்துருவ, நீ கூடிய சீக்கிரம் செத்துருவ. எப்படி இதை எடுத்துக்க முடியும்? கூடிய சீக்கிரம் செத்துருவ, அனாத பணமா நீ போவ, யாருமே உன் சாவுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உண்மையாலுமே வேதனையா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்த காழ்ப்புணர்ச்சி இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா போட்டி பொறாமை எல்லாமே இருக்கும். அதை தாண்டி தான் சினிமாவில் வந்து ஜெயிக்கணும். சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது, சினிமாவில் சாதனையாளர் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு பேட்டியில் பார்த்திபன் சார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த தாவணி கனவுகள்ன்ற படத்தில் ஒரு போஸ்ட்மேன் கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவர் வந்து அந்த எப்படியாவது அந்த போஸ்ட்மேன் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடாதா, டேரக்டர் நம்ம கொடுத்துட மாட்டாரான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, ஆசைப்பட்டிருக்காரு. எப்பவுமே உதவியாளர்கள் எப்படின்னா ஒரு ஃப்ரேம்லையாவது வந்துட மாட்டோமா, நான் பிரபலமான டேரக்டர்ல அப்போ சிவாஜியோட நடிக்கிற வாய்ப்பு வேற, அதனால வந்து ஒரு ஃப்ரேம்லையாவது வந்துட மாட்டோமான்னு ஆசைப்படுவாங்க. அது இன்னொரு உதவியாளரும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனுக்கு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் குண்டா இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. அது தப்பு இல்லை. அந்த வாய்ப்பை, அவருடைய வாய்ப்பை இவர் தட்டல. ஆனா டேரக்டர் கூப்பிட்டுருக்காரு, அவர் வர சொல்லு, மூர்த்தி, பார்த்திபன் பேர், உண்மையான பேர் மூர்த்தியை, போஸ்ட்மேன் ட்ரெஸ் போட்டு வர சொல்லு ஷாட்டுக்கு அப்படின்னு. இவர் ஒரே சந்தோஷம், உடனே வந்து அவர்கிட்ட போயிருக்காரு. அவர் அந்த போஸ்ட்மேன் ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருக்காரு. இன்னொரு உதவியாளர் அவர் வந்து இந்தா போட்டு போ அப்படின்னு வந்து மூஞ்சியில தூக்கி அந்த ட்ரெஸ்ஸை வந்து அடிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்குங்க. சினிமாவில் இதெல்லாம் பயங்கரமான, இதை விட கேவலமான இந்த மூஞ்சியா அப்படின்னு அந்த பேட்டியாளர் கேட்குறாரு. மூஞ்சினா சார் சொல்லுவாங்க. ஆமாம் சார், இதெல்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க. பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இதை வந்து கடந்து தான் வர முடியும், இதெல்லாம் சினிமாவில் கடக்காமல் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புகழ் வெளிச்சம் உங்க மேலே படும், உங்க மேலே மரியாதை, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு மனுஷனாவே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது உண்மைதான். நானே உதவியாளராக வேலை பார்த்துருக்கேன், எனக்கே இந்த அனுபவங்கள்லாம் உண்டு. அதாவது ஒரு உதவியாளர் அப்படிங்கிறது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவியாளர் அப்படிங்கிறவன் வந்து ஒரு நாயோட கேவலமா, நாயோட கேவலமா தான் சொல்றேன்ல, நாயோட கேவலமா ட்ரீட் பண்றாங்க. எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கூட டைரக்டர்ஸ் பல நேரங்களில் பண்ண மாட்டாங்க, கூட போட்டியா இருக்கிறாங்க பாருங்க அந்த உதவியாளர்கள். வந்து இவன் நமக்கு மேல வந்துருவானோ, இவன் நம்மளை விட டேரக்டர் கிட்ட இடம் பிடிச்சிருவானோ அப்படின்ட்டு ஒரு போட்டி மனப்பான்மையில, ஒரு பொறாம மனப்பான்மையில, ஒரு காழ்ப்புணர்ச்சியில நான்லாம் ரொம்ப கேவலப்பட்டிருக்கேன். நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். புதையல் சிஷ்யா 2 படம் உதவியாளர் வேலை பார்த்துருக்கேன். டைட்டில் கார்டிலே பேர் வரும். ரொம்ப கேவலப்பட்டிருக்கேன், ரொம்ப அவமானங்கள்லாம் பட்டிருக்கேன். அதெல்லாம் சகிச்சுக்கிற தன்மை வேணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பசி கம்மியாக இருந்தது. இங்கே மயிலாப்பூரில் வந்து கல்பனா ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜெயம் ரவி மாமியாரோடைய வீடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஷூட்டிங் நடந்தது. ஒரு படம் பேர் வேணாம்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சொல்ல, எனக்கு வந்து பெருசாக பசிக்கலை, காலை டிஃபன் சாப்பிடல, பொதுவாக வந்தோன்னே காலை டிஃபன் சாப்பிடுவாங்க. அப்போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்படி கடந்து போகிறாரு. நான் வந்து ஒரு ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாலாஜி நீ டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை சார், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நீ என்ன பட்னி கிடந்து தான் வந்து இந்த யூனிட்டை காப்பாற்ற போறியா, என்ன நடிக்கிறியா நீனு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சுடுசெல் வார்த்தை பயன்படுத்தி பேசினார். நீ நடிக்கிறியா, சீன் போடுறியா நீனு, சாப்பிடாம வேலை பார்க்குறேன், டேரக்டருக்கு தெரியணும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் பேசினார். அதாவது எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல. அதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடு சொல்லி பயன்படுத்தினார். அவர் இன்னைக்கு இல்லவே இல்லை, அவர் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து சினிமாவில் கிடக்கணும். எங்கள் அப்பா உதவியாளர் இருந்து வந்தவர் தான். டேரக்டர் ஸ்ரீதர் சார்ட்ட 14 வருடங்கள் உதவியாளராக இருந்தார். அவரெல்லாம் ஏகப்பட்ட கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கதைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க. அதெல்லாம் சினிமாவில் இருக்கும். அதை தாண்டி தான் சினிமாவில் ஜெயிக்கணும். அப்படி வந்து பார்த்திபன் சாருக்கும் நிறைய அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைத்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீலாம் இந்த அளவுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார், பேசியிருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, அந்த அளவுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அவரும் பாக்கியராஜ் உதவியாளர், இவரும் பாக்கியராஜ் உதவியாளர். ஆனா பாக்கியராஜ் உதவியாளர்லேயே பெரிய பேரும் புகழும் எடுத்தது யார் அப்படின்னா பார்த்திபன் சார் தான். பாண்டியராஜன் சார் வந்தாரு, நல்ல திறமையான நடிகர் தான். அவருக்கும் ஒரு தனி இடம் சினிமாவில் உண்டு, அதில் மாட்டுக்கருத்து கிடையாது. ஆண்பாவம்லாம் எடுத்து முதல் படத்திலே வந்து நடித்து சாதனை பண்ணார். அதுல ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. ஆனா எனக்கு அந்த உதவியாளர் யாருங்கிறத கணிக்க முடியுது நிச்சயமா. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொன்னா அது நாகரிகமா இருக்கு. அவரே தவிர்த்திருக்கிறார் அப்படின்போது அந்த உதவியாளர் சினிமால அவர் பிரபலமான நடிகராகவும் பின்னாடி இருந்தார். இயக்குனரா பெருசா படங்களே பண்ணல, நடிகரா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வெற்றி, பார்த்திபன் கிடைச்ச வெற்றி இருக்கு பாத்தீங்களா, அது கிடைக்கலன்னா பார்த்திபன் சார் வந்து அவருடைய உழைப்பால முன்னுக்கு வந்தாரு. அவருடைய கடுமையான புதிய பாதைன்னு ஒரு படம் எடுத்தப்ப திரும்பி பார்க்க வச்சாரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சாரு. அடுத்தடுத்து எடுத்த படங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திபன் சாருடைய படங்கள், பார்த்திபன் சாருடைய நடிப்பு, 400 ரவுடி மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து அந்த படத்துல பார்த்திபன் சாரோட கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து அதை வந்து திறம்பட பண்ணக்கூடிய ஒரு திறமை, அசால்ட்டா
மக்களுக்கு பிடிக்கணுங்க. எப்பவுமே எப்படின்னா, ஒரு நடிகன் பெரிய உயரத்துக்கும் உச்சத்துக்கும் வரான்னா, அந்த நடிகனை மக்களுக்கு பிடிக்கணும். மக்கள் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆன ஒரு மனிதர் தான் பார்த்திபன் சார். அவர் இயக்குனராகவும், தயாரிப்பாளராகவும், நடிகராகவும் பன்முகத்திறமை எப்படி ஒரு பாக்யராஜ் சார் மாரியோ, அதே மாரி ஒரு திறமையான ஒரு ஒரு நபரா பார்த்திபன் சார் இருக்காரு. அவர் மேடை ஏறி பேசினா கூட அவ்வளவு சுவையா பேசுவார். ஒரு ஒரு சிலருக்கு எல்லாத்தையுமே சுவையா மாத்த தெரியும். எல்லாத்தையுமே ரசனைக்குரிய விஷயமா மாத்த தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் வந்து பார்த்திபன் சார். உண்மையாவே சொல்றேன். அவர் அந்த குரு பக்தி எப்பவுமே சினிமால அந்த குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த குரு பக்தி ஏன் நான் சொல்றேன், இந்த உதாரணம் கேளுங்க. ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், 50 வருஷமா சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் இல்லையா. அவர் பாலச்சந்தர் சார் மறைஞ்சிட்டாரு. பாலச்சந்தர் சார் உயிரோடு இருக்கும்போது பாலச்சந்தர் சார் வந்து ஃபோன் பண்ணார்னா, அவர் சார் நான் பாலச்சந்தர் பேசுகிறேன் ரஜினி, அப்போல்லாம் லேண்ட்லைன் மட்டும்தான், அந்த காலர் ஐடியெல்லாம் கிடையாது. எடுத்து பாலச்சந்தர் பேசுகிற ரஜினி அப்படின்னு சொன்னால், ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு வரும். சார் 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 சொல்லுங்க சார் ரஜினி எந்திரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், உட்கார் அப்படின்னு வரும். அவர் அங்கேருந்து தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து குரு பக்தியை வந்து காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து ரஜினியே அப்படி வந்து ஒருத்தர் நம்ம வாழ்க்கை கொடுத்தது யாருங்க? இந்த சினிமா மாதிரியான மீடியாவில் ஒரு பிரபலப்படுத்தினது யாருங்க? அந்த ஒரு அடையாளம் கிடைச்சதுனால தான், அந்த ஒரு பருக்க சோறு தான் நமக்கு இன்னைக்கு சோறு போட்டிருக்கு. அடுத்தடுத்துன்னும் போது அந்த நன்றியை நினச்சி பார்ப்பாங்கல்ல, அந்த நன்றியோடு செஞ்ச காரியங்களை வந்து விமர்சனம் பண்ணுறது, அது இவ்வளவு மட்டரகமாக ஒருத்தருடைய மனசு பாதிக்கப்படுற மாதிரி விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ரொம்ப ரொம்ப தரங்கட்ட செயல். ஓகே சார், ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் இறப்பில் வர கூட்டத்தை வச்சு தான் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திபன் சாரை நீ இறந்தா சாவுக்கு கூட்டம் கூட வராது, நீ இந்த மாதிரி தான் இறப்புன்னு ஒரு கடுமையான சொல்லி ஒருத்தர் தாக்கும் போது நீங்கள் பார்த்திபன் சாருக்கு இந்த பேட்டி மூலமா என்ன சார் சொல்லலாம்னு விரும்புகிறீங்க? இல்லை, பார்த்திபன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையோடு வந்து அந்த அந்த கடைசி காரியம் முடிகிற வரைக்கும் நின்று அந்த குடும்பத்துக்கு ஒரு தூணாக இருந்து ஒரு அரணாக இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்தாரு. அது முழுக்க பாக்யராஜ் சார் மேலே பார்த்திபன் சார் வச்சிருக்கிற அந்த அன்பு, பக்தி, மரியாதை எல்லாம் தான். அப்படின்னும் போது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துனதுல பெரும்பங்கு பார்த்திபன் சாருக்கு உண்டு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு மனிதனாக நின்று அது ஒரு எனர்ஜியோட கொஞ்சம் கூட சளைக்காம, சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவர் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணார். கூட இருந்து பல பேருக்கு வந்து உதவி, அந்த நேரத்தில் உதவியாக வந்து இருந்திருக்கிறார் அந்த குடும்பத்துக்கு. அப்படி இருக்கும்போது கடைசி காரியம் வரைக்கும் நின்னார்னும் போது ஒரு மகன் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாமே வந்து பார்த்திபன் செஞ்சார். மகன் வந்து மகனாக தான் வந்து பார்த்திபன் சார் வந்து பாக்யராஜ் சார் பார்த்தாரு. தகப்பனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சாரை வந்து பாக்யராஜ் சார் வந்து பார்த்தார். அப்படின்னும் போது இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிற நல்ல மனிதர்கள் கூட இன்னைக்கு விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களை நம்ம தவிர்க்க முடியாதுங்கிறது காலத்தின் கட்டாயம். அதனால வந்து யாரோ ஒருத்தர் தானே, லட்சம் பேர் வந்த இடத்துல கோடிக்கணக்கான மக்கள், தமிழ் மக்கள் வந்து யூடியூப் சேனல் மூலமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமா பார்த்திபனுடைய பேட்டிகள் அன்னைக்கு அவர் பண்ண விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்திபன் சாரை பாராட்டத்தை தான் செஞ்சாங்க. ஒருத்த மட்டும் வந்து தப்பா சொன்னதுனால அதுக்கு மனசு வந்து பார்த்திபன் அது சோர்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நினைச்சு பார்த்திபன் சார் வந்து மன வருத்தப்பட்டு புண்படுத்திக்க தேவையில்லை. அவரெல்லாம் இதெல்லாம் மீறி பல கஷ்டங்களை தாண்டி ஒவ்வொரு படியா முன்னுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு உச்சத்துல வந்து பார்த்திபன் சார் இருக்காரு. அவராலே வந்து இதெல்லாம் வந்து அது ஒரு நேரம் எப்படின்னா, ஒரு வார்த்தை அப்படி சொல்லும் போது யாரா இருந்தாலும் மனிதன் தானே, பார்த்திபனா இருந்தாலும் மனிதன் தானே, ஒரு சின்ன ஷேக் வரும்ல, அந்த ஷேக் வரும். அந்த ஷேக் எல்லாம் தாண்டி வந்து கடந்து போங்க பார்த்திபன் சார். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டு அவமானங்களை தாண்டி வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கும் வந்திருக்கு அப்படின்னா கண்டுக்காதீங்க. நீங்க நல்ல எண்ணத்தோட பண்ணீங்க, நீங்க நல்ல உள்ளத்தோட பண்ணீங்க, அது எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது நீங்க யாரோ ஒருத்தரை பத்தி யாரோ ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி யோசிச்சு கவலைப்பட்டு ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறதுக்கு வந்து பார்த்திபன் சார் வந்து குட்டை கிடையாது. அவர் வந்து நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். இன்னும் 1000 தடங்கள் வரும், 1000 விமர்சனம் வரும், எல்லாத்தையும் வந்து பார்த்திபன் சார் வந்து தாண்டி கடந்து போகக்கூடிய ஒரு மனிதர், ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாலிட்டியாக தான் நான் பார்த்திபன் சாரை பார்க்குறேன். அதனால இதெல்லாம் பார்த்திபன் சாரை படுத்தக்கூடாது அப்படின்றது தான். எப்போவுமே வந்து பார்த்திபன் சார் இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. எல்லாம் நாங்கள்லாம் இருக்கோம் சார். எப்போவுமே வந்து பார்த்திபன் சாருக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அந்த கூட்டம் என்றைக்குமே அவருடைய ஒரு ஒரு வாயில் வந்தால் கூட ரசிக்கிற கூட்டம் இருக்காங்க. அவங்க எப்போவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, அரணாக இருப்பாங்க, தூணாக இருப்பாங்க, எந்த காலத்துலேயும் உங்களோட துணையாக இருப்பாங்க. ஓகே சார், இறுதியாக இப்போ வந்து சில நடிகர்கள், பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அவங்க எல்லாருக்கும் அரசு மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க, மக்கள் வராங்க, மீடியா வராங்க, எல்லாமே இருந்தாலும்
பாக்கியராஜ் சார் அவர் மரணத்தில் உன்னிப்பாக உற்று நோக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ செஞ்ச கண்தானம் தான். என்னடா இது இப்போ அவர் கண்தானம் பண்ணோன்னா அவர் எப்போயும் நம்ம டொனேட் பண்ணுறோன்றதை எழுதி கொடுத்துருக்கணும். கரெக்டாக அவர் மறைவப்போ அவர் கண்ணை டொனேட் பண்ணிட்டாரு. அது வந்து பெரும் பேசும் பொருளாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸு எங்களை போன்றவர்களாம் ஒரு இன்ஸ்பைராக இருந்துச்சு. பாக்கியராஜ் சாரே இதை பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவருக்கு எப்படி சார் வந்திருக்கும்? இல்லை, இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு நிறைய படைப்புகள் பாக்யராஜ் சாருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. கமர்ஷியலாக இருக்கும், ஜனரஞ்சகமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலைஞன், நல்ல கலைஞனை தாண்டி நல்ல மனிதன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்கும். சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். தன் காலத்துக்கு அப்புறம் தன் கண் தானங்கிறது வந்து அது ரொம்ப சிறந்த தானம். கண் தானம், இரத்த தானம், இதெல்லாம் எப்படின்னா தானத்திலேயே சிறந்த தானமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடியே பாக்யராஜ் சார் வந்து யோசிச்சு நான் இறந்துட்டா என்னோட கண்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது வந்து பார்வையற்ற 2 பேருக்கு இந்த கண்களை வந்து பொருத்துவாங்க. அதாவது வந்து 2 கண்களையும் எடுத்து ஒரு நபருக்கு பொருத்த மாட்டாங்க, 2 நபருக்கு ஒன்றா பொருத்துவாங்க. அப்படின்னும் போது 2 பேர் பார்வையற்றவர்கள் உலகத்தை பார்க்க முடியாமல் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு பாக்யராஜ் சார் கொடுத்த கண்கள் மூலமா அவங்க பார்க்குறாங்க அந்த உலகத்தை. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம். அதாவது பாக்யராஜ் சாரே பார்க்குற மாதிரி இருக்கும் சார் அவர் மறைஞ்சாலும். உண்மையாதான் அந்த மாதிரி வந்து எப்படின்னா அது பாக்யராஜ் சாருடைய கண்கள் எங்கேயோ வாழுது அப்படின்னும் போது அது உண்மையாலுமே வந்து பெரிய விஷயம் தான். பாக்யராஜ் சாரே வந்து அந்த உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மறைந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில தானங்கள் வந்து அது காலத்துக்கும் பேசப்படுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்யராஜ் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு தாக்கம் இருந்திருக்கும். இது அவருக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கும். யாராவது வந்து கண்ணுக்கு பார்வையற்றவர் வந்து அவருக்கு நண்பராக இருந்திருக்கலாம். அதனால அவங்க படுற சிரமங்களை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி பேக் ஸ்டோரி ஒன்று இருந்திருக்கும். அதனால தான் அது அதனுடைய தாக்கத்தில் வந்து நம்ம இதை வந்து பாக்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. இது வந்து எப்படின்னா ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. ஒரு எத்தனையோ புகழ் பேரெல்லாம் பாக்யராஜ் சார் சேர்த்தார். அவருக்கு இல்லாத பேர் இல்லை, புகழ் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த பேர் புகழ் வந்து எப்படின்னா இதன் மூலம் அந்த கண் தானத்தின் மூலமாக கிடைக்கும். மறைந்ததுக்கு அப்புறமும் பாக்யராஜ் சார் வாழ்றாருங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே சார். அதாவது சில விஷயத்த சொல்லுவாங்க சார், மனிதநேய உள்ள மக்கள் சில வார்த்தைகளை பேச மாட்டாங்க, அப்படி பேசுனாங்கன்னா அவங்க மனிதநேயமே அற்ற மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திபன் சாரை ஒரு விஷயத்தில் தாக்குனதும் சரி, இறந்தாலும் வாழ வைக்க வேணும்னு ஒரு உதாரணமாக இருக்கிற பாக்யராஜ் சாரை பற்றியும் பல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார்.